டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? தாயின் மீது அளவு கடந்த அன்பும் தன்னுடன் இருப்பவர்கள் மீது உண்மையான பாசமும் வைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறார்.
குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். தற்போது வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த ராகு பகவான் ராசிக்கு 8லும், அதேபோல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் அமரப் போகிறார். அப்ப இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேலையில இடமாற்றம் வேணும். இடமாற்றம் வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கவே பிடிக்கல, நான் உண்மையா நேர்மையா அடிமட்ட தொண்டனா கூட இருக்க ரெடி, ஆனா உண்மையா வேலை பார்க்குற எனக்கு என்னை புரிந்து கொள்ளாத முதலாளி, என்னை புரிந்து கொள்ளாத என்னுடன் வேலை பார்க்கும் நபர்கள், இவர்களால எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நேயர்களுக்கு உறுதியாக அந்த வருத்தத்தை நீக்கி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2025. வேலையில இடமாற்றம் உண்டு. அதே போல நீங்க உங்களுடைய பார்ட்னர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ரியாலிட்டியாவே அம்மா மேலையும் தன்னுடைய மனைவியோ அல்லது கணவன் மேலேயோ பாசம் வைக்கிறதுல கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்க தான். அப்படியே அப்படியே ஒரு உள்வாங்கி போயிடுவாங்க. நம்ம தாய், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன் சொல்லி ரொம்ப ஒரு அளவு கடந்த பாசத்தை வைக்கிற நபர் தான் நீங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க உண்மையான பாசத்தை வச்சாலும் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட அந்த 1.5 வருட காலத்துல ரொம்ப மன அழுத்தத்தை சந்திச்சிருக்கீங்க. ஏன்டா திருமணம் முடிச்சோம், திருமணம் முடிச்சு இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கடகராசினியர்களுக்கு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, அல்லது வெளியே வாய் விட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த நிலை எப்ப என்னுடைய புரிதலுடன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2025 புரிதலுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களுடன் பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய உண்மையான அன்பையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான நிலை உருவாகும். ஐயா, நான் கல்யாணமே முடிக்கல, இனிமேல் தான் கல்யாணம் முடிக்க போறேன், ஸோ கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்கள்ல வரன் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கு வேலை பார்க்கும் பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் மதிப்பெண் நல்லா சூப்பரா பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். படிச்சதை அப்படியே எழுதுவீங்க. ஒரு முதன்மையான மாணவனாக நீங்க சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டா, வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒரு கட்டாயமா ஒரு வீடு ஒத்திக்கு வாங்குவீங்க, அல்லது புதிய வீடு கட்டுவீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு கட்டாயமாக வீடுங்கிற அமைப்பு இந்த வருடம் சிறப்பான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. அப்ப குரு 12ல உட்கார்ந்துருக்காரு, ஏதாவது சில பாதிப்புகள் உண்டா அப்படின்னா முடிவு மட்டும் அவசரமா எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு முடிவு எடுத்து லாக் ஆகிடக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி உறவு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்க அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இவ்வளவு நாளா புரியாம இருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட உங்களை புரிஞ்சு உங்க கூட சேர்ந்து பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருடம் நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாம ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, இதை செய்யலாம், இதை செஞ்சா என்ன நன்மை வரும், இதை செய்யலாம், இதை செஞ்சா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிட்டீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளையும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உறுதியாக கொடுக்க போகிறது. கவனமான விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு பணம் வந்தாலும்
அதை அள்ளி வழங்குகிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா பொருளாதார நிலையில இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்குங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க. அதே போல் தேவையில்லாத வார்த்தைகள் விட வேண்டாம், யாருக்கும் வாக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த சில விஷயங்கள் மட்டும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடகராசிக்கு இந்த 2025 புத்தாண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வச்சு செஞ்சிட்டாரு சனி, உங்களை துவைச்சி காய போட்டார். இந்த கரும்பு மிஷினில் கரும்பை உள்ளார விட்டா அது வெளியில் அந்த சக்கையாக வரும் பார்த்தீங்களா, எப்படி இருக்கும் அது. அதுவும் அந்த கரும்பு ஜூஸ் மிஷினில் வந்து ஒரு தடவை அந்த கரும்பை விடுவாங்க, அது நார் நாராக திரியாக நூல் நூலாக ஆகிற வரைக்கும் வச்சு பிழிவாங்கல்ல, அந்த மாதிரி அஷ்டம சனி உங்களை வச்சு செஞ்சுருக்கும். ஏன்னா சனி வந்து மற்ற கிரகங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுல வந்து 60% பண்ணார்னா கடகத்துக்கு 110% பண்ணுவார். அவ்வளோ நெருக்கம். ஸோ அந்த அளவுக்கு சிரம காலங்களை விட்டு நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வருடத்தை தூங்குங்கள். அதில் முதல் 3 மாதங்கள் வரைக்குமே இந்த கரும்பு ஜூஸ் கதை நடக்க தான் போகுது. ஆனால் எப்போ உங்களுக்கு அதற்கான ஜூஸ் கையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் துவங்கி. அது என்ன ஏப்ரல் மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஏப்ரல் தான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு முட்டாள்கள் தினம், உங்களுக்கு வெற்றியாளர்கள் தினம். அது வந்து அன்னைக்கு 9ஆம் வீட்டுக்கு நகர்ந்துடுறார். அஷ்டம சனி விலகிடுது. சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளானட், கொஞ்சம் மெதுவாக தான் பலன் தருவார். அதனால தான் நம்ம ஏப்ரல் வரைக்குமே இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ குருவெல்லாம் பார்த்திங்கன்னா முற்பலன் கொடுக்கக்கூடியவர். அவர் முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் 3 மாதங்களுக்கு முன்னாடியே. சனி அப்படி கிடையாது. அந்த காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் ஏப்ரல் வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை கசக்கி பிழிஞ்சார் இல்லையா, இப்போ உங்களுக்கு அவரே குளுக்கோஸ் கொடுப்பார், உங்களை வந்து வாழ வைப்பார், அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுவார். ஆனால் குரு வந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி கொடுக்கக்கூடிய கெடுதல்களிலிருந்து பெருமளவுக்கு காப்பாற்றி கொண்டிருந்தார். அது வந்து மே மாதம் வரைக்குமே அவர் வந்து, அதாவது சனி பயிற்சி நிகழ்ந்துமே ஒரு மாத காலகட்டத்திற்கு உங்களுக்கு 1.5 மாத காலகட்டத்துக்கு உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்துல தான் இருக்கார். ஸோ நீங்கள் மே 15 வரைக்கும், ஏப்ரல் 1 துவங்கி மே 15 வரைக்குமான காலகட்டம்ங்கிறது 100% பெஸ்ட்டான பீரியட். அந்த டயத்தில் உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் பிள்ளையார் சொல்லியாச்சும் போட்டு துவங்கி விட்டுருங்க. அது வந்து முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். குறிப்பாக ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான லிட்டிகேஷன் உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் வந்து ஒரு தாயோடையோ தகப்பனுடையோ அண்ணன் தம்பிங்களோடையோ ஒரு பகைமை, குடும்ப பிணக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பட் அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து மே மாதம் கூட வேண்டாம், ஏப்ரல் எண்டுக்குள்ளாரையே நீங்கள் முடிச்சுக்கோங்க. ரிசல்ட்டு ரொம்ப சுபமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு போகும்போது அந்த நேரத்துலேயே உங்களுக்கு சுப விரயங்கள் தான் தருவார். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் ஆகுது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், உங்கள் பேருக்கோ உங்கள் குழந்தையோடைய பேருக்கோ நீங்கள் கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தானே ஆகணும். அது சந்தோஷமான செலவு தானே. இவ்வளோ நாள் வரன் தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சு உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு. இப்போ உங்களுக்கு வரன் அமையுது, அவங்களுக்கு வரன் அமையுதுங்கும்போது நீங்கள் அந்த திருமண செலவுங்கிறத செய்து தானே தருவீங்க. ஒரு வீட்டு கட்ட ஆரம்பித்து அந்த வீட்டுக்கான ப்ராசஸ் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கடகடன்னு என்னமோ வந்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி டக்குன்னு எல்லா விஷயமும் நடந்து முடியுதுங்கும்போது கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் செலவு செய்ய தானே செய்வீங்க. சொந்த பந்தங்களெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா, சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறார் குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்து. ராகுக்கு எதுவும் வந்து நல்ல இடத்துக்கு தான் வராங்க. ராகுலாம் 8ஆம் வீட்டில் உட்காரும்போது ஒரு அசுப கிரகம் 8ஆம் வீட்டில் அமரும் பொழுது அவர் கெடுதல்லாம் பண்ணவே மாட்டார். கவலைப்படாதீங்க, மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு
நிறைய வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது. கடக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், குரு உச்சமாகக்கூடிய ராசி. பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க, என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோட வேலை பாசமாக இருக்கிறது மட்டும்தான். அந்த பாசம் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா ஆகலையா அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நான் வந்து எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பேன். ஒரு பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா இருந்தால் போதுங்க, பசங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி. எப்படி அப்படின்னா, குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஹஸ்பண்டை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முத்துமணி மாலையில் இருக்கிற அந்த நூல் மாதிரி அந்த முத்துக்களை எப்படி கோர்த்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குடும்பத்தை அழகாக கோர்வையாக கோர்த்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அன்பர்கள் தான் கடகராசி அன்பர்கள். ஆனால் பிரதிபலனா இவங்களுக்கு யாரும் இவங்களை வந்து பெருசாக சந்தோஷமாக வச்சுக்கணும், இவங்களும் ஒரு மனுஷங்க தானே, இவங்களுக்கும் மனசு இருக்கும் அப்படின்னு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. பட் எந்த துக்கம் இருந்தாலும் டக்குன்னு அழுதுருவாங்க, அழுதுட்டு அடுத்த செகண்ட் மறந்துட்டு அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் பாக்கிய சனியாக போகிறார். இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி, அடே எங்கப்பா அஷ்டமத்து சனினால் படாத பாடுபட்டாச்சு. மார்ச் 29 தோராயமாக 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட போகிறது யார் அப்படின்னா கடகம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டமத்து சனியில் ஏறக்குறைய இந்த கடந்த 2.5 வருஷமாக இழந்தது அப்படின்றது நிறையங்க, கிடைச்சது அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இழந்தது மானத்தை இழந்தாச்சு, மரியாதை இழந்தாச்சு, வசதி வாய்ப்பு இழந்தாச்சு, சொத்து இழந்தாச்சு, நிறைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இழந்தாச்சு, நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இழந்தாச்சு. அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட பாசத்தை முழுசும் இழந்தாங்க. பிள்ளைங்களால் கௌரவ குறைவு, பிள்ளைங்களால் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைகுனிவு, பிள்ளைங்களால் சொசைட்டியில் நிறைய கஷ்டம், நிறைய அவமானம், பார்ட்னர்ஸ் ஏமாத்துறது, அண்ணன் தம்பி ஏமாத்துறது, சொந்த மாமியார், சொந்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, இப்படி ஏமாற்றங்கள் அப்படின்றத நிறைய சந்திச்சிட்டிங்க. இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க உயிரை தவிர அப்படின்ற நிலமையில தான் கடகம் இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க, இந்த 2025 சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் பாவத்துலேருந்து சனி பகவான் பாக்கிய சனியாக வராருங்க. பாக்கிய சனியாக வரதுனால சனி பகவான் உங்களை எவ்வளோலாம் கெடுத்தார், அதை மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு நல்லது செஞ்சுடுவார். என்னங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க, உண்மைதானா அப்படின்னா உண்மைதான். பொதுவாக வந்து பாருங்கள், சனியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேலையில் எந்த இடத்துல அவர் இருக்காரோ, என்ன வேலைக்காக அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வார். ஒரே ஒரு நூல் கூட பிழறாமல் செய்வார். சரிங்களா? இப்போ அவர் பாக்கிய சனியாக வந்து உட்கார்றார். அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல குறிக்கோளாக கம்பல்சரி என்ன உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கணுமோ, அதாவது என்ன வசதி வாய்ப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீவார். உழைப்பு அப்படின்ற ஒன்றுத்தை மட்டும் மூலதனமாக போடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் பிரெயினியாக திங்க் பண்ணி உழைப்பை மட்டும் மூலதனமாக போட்டிங்கன்னா அதுக்கான பிரதிபலன் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார். புரியுதுங்களா? கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்னது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடமை செய், பலனை எதிர்பார்க்காத. கடமை செய்யுங்க, பலன் சூப்பராக வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இது பாக்கிய சனியாக வரதுனால சனி பகவான் தான் உங்களுக்கு இப்போ நிறைய நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சனியினோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் பார்வை. இவ்வளோ நாள் எனக்கு ஒரு உத்வேகமே இல்லைங்க, அடித்து குனிஞ்சு கூனே விழுந்துருச்சுங்க. இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் பக்காவாக நிமிர்ந்து நிற்பீங்க, கவலையப்படாதீங்க. ஸோ தைரியம் அப்படின்றத சனி பகவானே ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்களோட சகோதர சகோதரி விஷயமா வந்து பார்த்திங்கன்னா சில பல மனமுட்டங்கள், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள் எல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும். அவரே ஓவர் கம் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? அடுத்த 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அவரோட பார்வை. ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்வைன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நாளாகவே வந்து பாருங்கள், இந்த கடகம் நிறைய பேருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இந்த ஸ்பாண்டைலைட்டிஸ் இருந்துச்சு, ஆன்குலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இது எல்லாமே என்ன, இதெல்லாம் மெடிக்கல் டெர்மினாலஜி நான் சொல்கிறேன். இடுப்பு வலி, முதுகு தண்டு வட வலி, கழுத்து வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அப்புறம் கால் வந்து பார்த்திங்கன்னா கால் உடஞ்சிடுறது, ராடு வைக்கிறது, முட்டு தேய்மானம், மூட்டு ஆப்ரேஷனு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்டது இருந்துச்சு பார்த்தீங்களா. அது எல்லாமே தீர்வு அவரே கொடுத்துருவார், கவலையப்பட வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி கடன், அங்கங்கே கடன், தனிநபர் கடன், பேங்க்கு கடன், டியூ கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டது, அதெல்லாம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு, நம்மளோட சொத்து ஏதோ ஒன்று இருக்கும், அதை விற்றுட்டு நம்ம வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் காசு இல்லை, சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி யாரோ காசு கொடுப்பாங்க, நம்ம அதை செட்டில் பண்ணுற மாதிரி. ஆக மொத்தம் அவர் தான் கடனை ஏற்படுத்துகிறாரு, அவரே அது நிவர்த்திக்கான வழியை ஏற்படுத்திடுவார், கவலைப்பட வேண்டாம். நோயில் குறையும், கடன் குறையும், நோயினோட வீரியம் குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக எதிரிங்க முளைச்சாங்க,
கடந்த 2 வருஷத்தில் அந்த புதுசாக முளைச்ச எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழைக்கு முளைச்ச ஈசல் மாதிரி மிளுமிளுன்னு முளைச்சாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காணாமல் போயிடுவாங்க இந்த ஒரு வருஷம். கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அவரோட பார்வை 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். செய்கிற தொழிலில் பக்காவான லாபம், பாக்கியத்தையும் கொடுப்பாரு. ஒரு நல்ல தொழில் செய்யறதுக்கான பாக்கியத்தையும் கொடுப்பாரு. அந்த தொழில் நம்ம உழைப்பு அப்படின்ற ஒரு மூலதனத்தை போட்டு செய்யும்போது அதுக்கான ஒரு லாபத்தையும் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுப்பாரு. ஸோ சனி இவ்வளோ விஷயம் செய்வார். நான் சும்மா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னவோ சொல்கிறாங்க எல்லாரும் வந்து அப்படின்வீங்க. அவரோட பார்வை என்ன, அவர் எங்கே இருக்க போகிறாரு, இது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு இருக்க. சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்பயுமே நம்ம யோசித்தோம், செயல்படணும், செயல் ஆற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஏதோ ஒரு பாதை தென்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதை உங்களுக்கு தென்பட்டுடுச்சு, நீங்கள் செயல்படுத்துறதுக்கு மட்டும் ஆயத்தியம் ஆயிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்றது கிடைக்குங்க. அந்த ஹெல்பிங் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கலாம், குடும்ப மக்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரிலேட்டிவ்ஸ், அங்காளி பங்காளி, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கும். ரிலேஷன்ஷிப், கொஞ்ச நாளாகவே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகத்துக்கு ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணு நினைக்கிது இந்த பையனை நம்ம கண்டினியூ பண்ணாமா வேண்டாமா, இந்த பையன் நினைக்கிறான் இந்த பொண்ணை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இவ எப்போ பார் சண்டை போடுறாளே, நம்மளுக்கே ஒரு வண்டி பிரச்சனை, இவகிட்ட வந்தால் இவ இன்னும் ஒரு டிப்பர் லாரியை வச்சு அல்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாளே, இவளை வந்து தொடர்ந்தோம் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணோம், கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா, ஒத்து வர மாட்டாளா? கல்யாணம் பண்ணிக்கினா இந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருமா, இன்னும் அதிகமாகிடுமா? நம்மளே வந்து லவ் அப்படின்றது ஒன்று பண்ணி நம்மளே வந்து பாழுங்கிணறுல போய் குதிச்ச கதையாக நம்ம வந்து குதிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு அப்படின்றது வரும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு வரும்னா எப்படிங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக ஆகிடுமா? அப்படி இல்லைங்க. எப்படி தீர்வு வரும் அப்படின்னா, உங்கள் மனசு தெளிவாக ஒரு முடிவு பண்ணும். இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒத்து வரும், ஒத்து வராது, இந்த பையன் நம்மளுக்கு ஒத்து வரும், ஒத்து வராது, ஒத்து வருமா ஒத்து வராதா, ஒன்று கண்டினியூ பண்ணுவீங்க, இல்லைனா வந்து வேண்டாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிப்பீங்க. அப்போ தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹவுஸ் விரயஸ்தானம். குரு பகவான் 12ஆம் பாவம், மே 14 குரு பயிற்சி. குரு பகவான் 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்தில் குரு பகவான் என்ன பண்ணுவார், விரயத்தை பண்ணுவார். என்ன விரயம், ஐயோ நஷ்டம் ஆகிடுமா, அப்பெல்லாம் கிடையாதுங்க. விரயம் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமாக இருக்கும். மேபி உங்கள் பொண்ணு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரன் கூடி வரலாம், அதனால நீங்கள் செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், இல்லை பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம், இல்லை நான் ஃபாரின் வந்து வேலைக்கு போகலான் இருக்கேங்க, நானே வந்து பார்த்திங்கன்னா கிடக்கும் ஃபாரினில் வீசா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம செலவு பண்ணி வேலைக்கு போகலாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு. அந்த 12ஆம் பாவத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இறக்கிற கிணறாக இருப்பார், ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும், கவலைப்பட வேண்டாம், சுப செலவாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ராகு பகவான் 8th பிளேஸு, கேது வந்து பார்த்திங்கன்னா 2nd பிளேஸு. இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போகும், பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது வந்து 2nd பிளேஸ் அப்படின் போது குடும்பத்தில் நிறைய வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள், நீங்கள் வந்து கடகம் ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப்னால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், ஒய்ஃப்னோட ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி, நம்ம பிள்ளைங்க. நீங்கள் கடகராசி லேடியாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டு, பிள்ளைங்க, ஹஸ்பண்டோட ஃபேமிலி அப்படியே கொஞ்சம் வியர்டாக போகும். ஆனால் கேதுவை பசிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. என்ன அப்படின்னா, விநாயகனை கும்பிடுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. புரியுதுங்களா? விநாயகரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்ணலாம். அது ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் இருக்கா, பெண் கிரகங்கள் இருக்கா, அதை பொறுத்து. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட பெண் கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்காங்க அப்படின்னா பிரத்யங்கரா வாராகி வழிபாடு பண்ணுங்க. ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட ஆண் கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சனி இருக்காரு அப்படி, இல்லை சூரியன் இருக்காரு, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகரையும் ஹனுமனையும் வழிபாடு பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கும் மேலே ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் உணவளிங்க, அது வந்து கேது ரொம்ப பசிஃபை பண்ணும். அதுக்கும் மேலே வீட்டில் டாக் வளங்க, வீட்டில் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா கேது, ராகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி எல்லாரும் வந்து ஓரளவுக்கு அப்படியே பசிஃபை ஆகி போயிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே செய்கிற தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி நேர்மையாக நியாயமாக செய்யுங்க. செய்யும்போது பிரச்சனைகள் அப்படின்றது எல்லளவும் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இந்த ராகுக்கு இதுக்கான விஷயமும் நான் சொல்லிட்டேன், அதுக்கான பரிகாரமும் நான் சொல்லிட்டேன். பொதுவாக வந்து பாருங்கள், பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், ஃபேமிலி ரீதியாக இந்த மாதிரி ஒன்று வருது இல்லைங்களா. அதாவது இந்த கேது 2nd பிளேஸ் விட்டேத்தியான ஃபீலிங் வரும். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டேத்தியான ஃபீலிங், என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா, விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வரும்.
கேது வந்து செகண்ட் பிளேஸ். அப்போ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் எந்த கிரகங்களோட இணைவில் கேது இருக்காரு அப்படின்றத பொறுத்து அந்த வழிபாடு பண்ணுங்கள். கேது தனிச்சு இருக்காரு அப்படின்னாலும் நான் சொன்ன பரிகாரங்கள் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். கடகம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி மேன்மையை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி அமையக்கூடிய காலகட்டம் இந்த 2025. கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியில பிடியில இருந்து இந்த வருடம் சூப்பரா நீங்க ரிலீவ் ஆகுறீங்க. உங்களுக்கு வந்து வருகின்ற மார்ச் மாதத்துல இருந்தே அதனுடைய ரிலீவ்னஸ் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய அளவுல அது சனி அந்த பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு எங்களுக்கு மார்ச்ல இருந்து தான் வருது மேடம், அதனால எங்களுக்கு அந்த மார்ச் வரைக்கும் எப்படி எங்களை உயிரோட வச்சிருக்குமா தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்க கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நீங்க கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த கடகராசி என்பவர்களுக்கு 9ஆம் வீட்டு பாக்யஸ்தானாதிபதி அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வரார். அந்த விரயஸ்தானத்திற்கு வரும்போது என்ன பண்ண போறார், உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை கொடுக்க போறார். நீங்க நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போட போறீங்க. அதே சமயத்துல நிறைய வீடு கட்ட போறீங்க. இந்த காலகட்டத்துல எங்களுக்கு வீடெல்லாம் கட்ட வேண்டாம் மேடம், எங்களுக்கு கடனை மாத்திரம் அடைச்சா போறோம், எங்களுக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான வழி வருமா இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடகராசி என்பவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய முழுவதுமான ஒரு பலன்கள் இந்த வருடம் இருக்குது. ஏன்னா நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல முழுவதுமா ஈடுபட போறீங்க. எங்க நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது, எங்க நம்ம நல்ல ஒரு நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்து. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு. கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னா அங்க ஆபீஸ்ல ஒரு நாயா வேலை செய்வீங்க. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் அங்க வேலை செய்றீங்க. அந்த 12 மணி நேரத்திற்கு உண்டான ஒரு திறமை அங்க அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இவனுக்கு என்ன வேலை செஞ்சது, நம்ம தான் கடைசி முடிச்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களே ஒரு ஏளனமா பேசியிருப்பாங்க. அதனால அங்க அந்த கடந்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு திறமை அங்கீகரிக்கப்படவில்லை. இப்போ இந்த வருடம் உங்களுக்கு உண்டான திறமையை அங்கீகரித்து பதவி உயர்வு, வருமான உயர்வு, ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஆன்சைட்டுக்காக 3 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கடகராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா ஆன்சைட் எவ்வளோ, ஏன்னா வெளிநாடு போகணுன்ற ஒரு மிகுதியான ஒரு ஆசையில நீங்க ஆன்சைட் ஜாபாவது நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. நம்ம அஷ்டம சனி சொல்லவா வேணும், உங்களை போட்டு அந்த ஆன்சைட்டுக்காக நீங்க செலவு பண்ண தொகை, நீங்க ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்த தொகை, ஆன்சைட் இல்லாம நீங்க தனியாவே ஏற்பாடு பண்ணீங்க, அதுவும் கிடைக்கல. இதனால உங்களுக்கு அந்த பணத்தை இழந்ததுதான் மிச்சம். இந்த மாதிரி இதுக்காக நீங்க கடன் வாங்கி வேற பண்ணிருக்கிறீங்க. பர்சனல் லோன் சும்மாவா கொடுப்பாங்க, கடன் வாங்கி பர்சனல் லோன் கொடுத்து நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக கூறுகள் உங்களுக்கு கடந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரியான வெளிநாட்டு முயற்சிகள்ல இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பாக்யஸ்தானாதிபதி, அததான் சொன்னேன், பாக்யஸ்தானாதிபதி சுப விரயங்களை கொடுக்க போறாருன்னு சொன்னேன். அதனால அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் கடகராசி அன்பர்கள் கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ்ல போட்டு, அதாவது சீட்டு எல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த சீட்டெல்லாம் அதுல எல்லாம் தொகையை போட்டு, அஷ்டம சனி நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ பேர் எச்சரிக்கை கொடுத்தும் நீங்க என்ன பண்ணுனீங்க, இந்த மாதிரியான நிறுவனத்துல போட்டு, இல்ல இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, இந்த மாதிரியான ஒரு இடத்துல எல்லாம் போட்டு உங்களுடைய வருமானம் வந்துச்சுங்க உங்களுக்கு. ஆனா வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. அங்கதான் அஷ்டம சனி வேலை செய்யறாரு உங்களுக்கு. இப்போ அவர் பாக்யஸ்தானத்துக்கு போயாச்சு. இப்போ உங்களுடைய தெளிவான நிலை உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும்,
முதலீடு வரும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கத்தை கொடுத்தார் இந்த சனி பகவான். அதனாலதான் இந்த 2025 ஒரு நல்ல முதலீடுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா பார்க்கும்போது இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2 வருடங்களாக அந்த நிறைய சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க. உங்க சொத்தை இழந்தது பத்தாம உங்களுடைய பெற்றோர்கள் சொத்தை வாங்குனீங்க, கடனுக்காக அதை அழிச்சீங்க, அதுல இருந்து வந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் பார்த்தா அது வேற ஒரு செலவுக்கு பயன்பட்டாச்சு. ஏன்னா திடீர் விபத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. போன வருஷம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விபத்துக்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், இந்த மாதிரிலாம் உங்க வாழ்க்கையவே நீங்க ஏன்டா எனக்கு இந்த 2024 வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 2024 ஒரு அதீத ஒரு துன்பத்தை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளானோட செய்யக்கூடிய வருடம் தான் இந்த 2025. நம்மளுக்கு துன்பங்கள் வராம இருக்குமா? ஒரு வருடத்திலயோ இல்ல ஒரு ஜாதகத்திலயோ பாத்தீங்கன்னா துன்பங்கள் வராம இருக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நிறைய சோதனைகள் வரும். நான் முதல்ல இருந்தே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றது என்னன்னா, சனி பகவான் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான சோதனைகளை கண்டிப்பா கொடுப்பாரு. ராகு பகவானும் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் 8ஆம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வராரு. அதனால அந்த வெளிநாட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த வளர்ச்சி சம்பந்தமான சோதனைகளை கொடுப்பார். கடைசி நேரத்துல உங்களை கைவிட மாட்டார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்ட, உனக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான உங்களை கைவிரிச்சு நடுரோட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு அந்த அஷ்டம சனி பண்ற வேலை. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோதனை. நீங்க கஷ்டப்பட்டு முன்னேற போறீங்க. நீங்க கஷ்டப்பட்டாச்சு, நீங்க கஷ்டப்படலன்னா இல்ல, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க. இப்போ முன்னேறக்கூடிய வருடம் தான் இந்த 2025 கடகராசி என்பவர்கள். கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள், மேடம் வாங்க மேடம், எங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நிறைய நாங்க எவ்வளவுதான் சமாளிக்கிறது, வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வருமானத்தை பார்த்து குடும்பத்திற்காக உழைச்சிட்டு இருக்கிறேன், குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன், அவருடைய தொழிலுக்கும் நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல அவர் வேலைக்கு போறாருன்னா அவருடைய வருமானம் பத்தலைன்னா அதற்குண்டான ஒரு உதவிகளும் பண்ணிட்டு இருக்கிறேன், இதுல என்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பலவிதமான அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதாரமே பாத்தீங்கன்னா பெண்கள் தான். அதுலயும் அந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களை சொல்லவா வேண்டும். ஒரு 24 hours ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள்னா ராசி என்பர்கள்னா இந்த கடகராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த கடகராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் ஆடம்பரத்தை மாத்திரம் குறைச்சுக்கோங்க. பெண்களாகப்பட்டவர்கள் கடகராசியில இருக்கிறீங்கன்னா, கடக லக்னத்திலயும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனியில இருந்து இப்பதான் அவரு பாக்கியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறாரு அந்த சனி பகவான். அதனால அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்த உடனே நம்ம நிறைய டாம்டோம்னு ஒரு விபரீத செலவுகளை பண்ணணும்னா இன்னும் அந்த கடன்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க. ஆடம்பர செலவுகளை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறீங்களோ பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் கூட வைக்கலாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து. ஏன்னா வேலைக்கு போய் போய் ரொம்ப மனசு உங்களுக்கு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. ஏன்னா அங்க வேலை பார்க்குற இடத்துலயே எல்லாருக்கும் நீங்க ஒரு வளைந்து நெளிந்து பேச வேண்டியதா இருக்கு, இருக்கிறவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நம்ம தேவையில்லாம ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆயினா உங்ககிட்ட இல்லாத திறமையா சொல்லுங்க பார்க்கலாம். கடகராசி என்பவர்கள் நல்ல ஒரு எப்படி அந்த சந்திரன் அழகா இருக்கோ அந்த மாதிரி பௌர்ணமியோட சந்திரன் அழகாக இருக்கிற மாதிரிதான் இந்த கடகராசி என்பவர்களுடைய திறமையும் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். நீங்க அந்த திறமையை கொண்டு வருவதற்குண்டான ஒரு வருடம் தான் இந்த 2025. இந்த வருடத்துல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் செய்ய போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை பார்க்க போறீங்க. அரசாங்கத்துல வேலையில டீச்சர் உத்தியோகம்லாம் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான வருடமா இருக்க போகுது. போன வருடத்துல பட்ட கஷ்டமா, நீங்க எவ்வளவு கஷ்டம், யார் யாரோ செஞ்ச தப்புக்கு
உங்க மேல பழிய போட்டு உங்களையே டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க செய்யாத தப்புக்கு மற்றவங்க கிட்ட அவ சொல்லும் அவ பெயருமா அசிங்கமும் பட்டு போதுண்டா சாமி எதுக்குடா இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாகி இருக்கிறீங்க. அது எல்லாமே விடுதலை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 கடகராசி என்பவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த மாற்றங்களை ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய முதல் ராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருக்க போறீங்க. அதே சமயத்துல மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணமே வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. அதுல ஒரு நல்ல ஒரு பெஸ்டா உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ, உங்களுக்கு எது நல்லா தோணுதோ அதை எடுத்து நீங்க சூஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா இந்த கடகராசி என்பர்கள் நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இதுல எல்லாமே நம்ம கடக லக்ன அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். நீங்க கடக லக்ன அன்பர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு 100% பொருந்தும். அதே சமயத்துல உங்களுக்கு கடக ராசி பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை சார்ந்த பலன்கள் இது எல்லாமே. உங்களுடைய மனநிலை இதை நோக்கிதான் பயணிக்க போகுது. ஏன்னா எவ்வளவோ ஒரு ஜாதகர் அவருடைய தசாபுத்தி எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த மனம் ஆகப்பட்டது அந்த சிந்தனை ஆகப்பட்டது தெளிவா இருந்தாதான் அந்த இடத்துல அவர் முன்னேற முடியும். அந்த சிந்தனை தெளிவா இல்லைன்னா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றின்றது இருக்காது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல சிந்தனை, உங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை இல்ல. கடந்த வருடத்துலலாம் தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள், அந்த அளவிற்கு ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை, உங்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும்.